வெல்கம் டு மினி டாக்கீஸ். பிரா இது வந்து ஜெர்மனி நாட்டு திரைப்படம். 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இது வந்து சைலண்ட் மூவி. 1.5 மணி நேரம் படம் ஓடுது. நான் வந்து திரைப்பட விழாவில் பார்த்த இந்த படத்தை. மிகச்சிறந்த திரைப்படம். அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தை நான் பார்க்கும்போது என்னோட டைலாக்கே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து முழுக்க படம் டைலாக் இல்லைங்கிறது வந்துட்டு பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது வந்துட்டு இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே எல்லாருமே எழுந்து சின்ன கைதட்டல். இந்த அளவுக்கு வந்து மிகச்சிறந்த திரைப்படம். கேரக்டர் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். அதாவது வந்து ட்ரெயின் டிரைவர் அவர், நூர்லன் அவர் பேர். அவருக்கு என்ன, அதாவது ஒரு வருஷத்தில் வந்து ரிட்டையர் ஆகிற பொசிஷனில் அவர் இருக்கார். இவர் வந்து இந்த ட்ரெயின் ஓட்டுற அந்த பகுதியில் வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் எல்லாரும் வந்துட்டு தண்டவாளத்துக்கு குறுக்கில் வந்துட்டு கொடி கட்டி துணி காய வைப்பாங்க. இப்போ வந்து இதை வந்துட்டு இது ட்ரெயின் வர்ற டைமை பார்த்துட்டு தகவல் சொல்கிறக்காண்டி ஒரு பையனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பகுதி மக்கள். அவனுக்கு வந்து 12 வயசு இருக்கும். அவன் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவன் கொடுக்கறத கொடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அந்த சின்ன பையன். ஆமாம், அந்த ட்ரெயின் வர டைமை வந்துட்டு மிஷில் அடிச்சுக்கிட்டு தண்டவாளத்து வழியாக 2 கையை அப்படி பரப்பிக்கிட்டு ஓடி போய் சொல்லிட்டு வருவான் அந்த ட்ரெயின். அதாவது சைலண்ட் தான் எல்லாமே. இப்போ வந்து இப்படி வரும்போது இந்த மாதிரி வந்து ட்ரெயின் போகும்போது சில நேரத்தில் வந்துட்டு அந்த கொடியில் காய வச்ச துணியெல்லாம் வந்துட்டு காற்றுல பறந்து வந்துட்டு ட்ரெயின் முன்னாடி விழுந்துடும். அவர் அந்த என்ஜின்கிட்ட உட்காந்துருப்பார், அதை கண்ணாடியில் விழுந்துடும். வேலை முடிஞ்சு போகும்போது வந்துட்டு அந்த அந்த துணியை வந்துட்டு பொறுப்பாக வந்துட்டு யாருன்னு சொல்லி கேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் உங்களுக்கு. இப்போ கடைசி நாள் வந்துட்டு ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு வந்துக்கிட்டு ஒரு பிங்க் நிற ப்ரா வந்துக்கிட்டு அது மாதிரி மாட்டிக்கிறோம். இப்போ வந்துட்டு அந்த ப்ராவை எடுத்துக்கிட்டு அந்த பகுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் யாருதுன்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்கறதா அவருடைய முக்கியமான அந்த படத்துடைய பகுதி உங்களுக்கு. இதில் வந்துட்டு அந்த அழகான அந்த பிங்க் நிற ப்ரா வாங்குறதுக்கு சில பேர் போட்டி போடுவாங்க, பொய்ய கூட சொல்லுவாங்க. ஆனால் வந்துக்கிட்டு இவர் வந்து அது வந்து பெண்களை வந்து மாட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறோம். ஜெர்மன் நாட்டில் இதெல்லாம் சகஜம் உங்களுக்கு. ஆனால் இதுவுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து போய் தான் சொல்லுவாங்க. கடைசியில் வந்து யார்கிட்ட அந்த ப்ரா வந்து ஒப்படைக்கிறாருங்கிறது தான் கதை உங்களுக்கு. இதில் வந்துட்டு இப்படி வந்து இவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வரும்போது வந்துட்டு கள்ளங்கவனம் இல்லாமல் அவர் போயிட்டு வந்தால் கூட அந்த பெண்களுடைய கணவன்மார் வந்து இவர் மேலே வந்து பெரிய வந்து வன்மத்தை வச்சுருப்பாங்க. அது கிளைமாக்ஸில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. இதுக்கிடையில் வந்துட்டு இவருக்கு வந்து அழகான ஒரு லவ் ஒன்று இருக்குது. இவருக்கு வந்து 58 வயசு ஆகுது. ஒரு 25 வயசுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்துக்கிட்டு லவ் பண்ணும். அந்த லவ் வந்துட்டு பல நாட்கள் இவங்ககிட்ட அந்த அவர் மேலே காதல் அந்த பெண்ணுக்கு இருக்குங்கிறத ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து அங்கே பொண்ணு கேட்க போவார் அந்த வீட்டுக்கு. ஆனால் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு தம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்டு இது ரைட்டை நீ முதல்ல தூக்கி அதுக்கப்புறம் நான் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அம்மா சொல்லுவாங்க. அதாவது முதல் மரியாதை வந்துட்டு சிலை கல்ல தூக்குற மாதிரி தான். இப்போ வந்து அவரால் தூக்க முடியாது. அந்த பொண்ணு வந்து ஏமாற்றமாக இருக்கும். இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். இவர் வந்து அந்த ஏரியாவில் ஒரு சின்ன ராஜா வந்து தங்கியிருப்பார், யாரும் இல்லை அவருக்கு. அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஏதாவது ஓடிடியில் கண்டிப்பாக பாருங்கள், அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நண்பர்களுக்கு அந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.